இருக்க மாட்டேங்க. நான் உனக்காண்டியே வந்தேன். எப்படி உன்னை கவர் பண்ணி சீட்டு போடுவான் வீட்டுக்கு வெளில வச்சு ஒரு இருக்கும்னு பார்த்தேன். சார் இன்னைக்கு நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். சைன் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட கேக்குறதுக்கும் நான் தான் சார் மிஸ் பண்ணிட்டேன். நானும் ஒண்ணு வச்சு இறக்கணும்னு நினைச்சிட்டு பிளான் போட்டு பேசவே இல்லைங்க. மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி பேசுவதில்ல வந்து ரொம்ப இறங்கி போனோம்னா நீ ரொம்ப தலையில ஆடுற. அப்படிலாம் இல்ல சார். பாத்தீங்களா சார் அங்க பிஸியா இவ்வளவு தூரம் இறங்கி வர ஒரு டாக்டர், நீ இவ்வளவு தூரம் ஏறி போற இல்ல என்ன நீ சாகுறமோ என்ன தள்ளிட்டு போற, நான் சாகுறோம். இதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், சேஃபா என்ஜாய் பண்ணிக்கிட்டுங்க, பிரச்சனை இல்லாம. அதுவே முக்கியம். புரியுதா? உனக்கு உனக்கு வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆமாங்க சார். எங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை சொன்னேன் சார். சரி வந்து பாக்குறேம்மான்னு சொன்னாரு. அவரும் வரேன்னு சொன்னாரு சார். இன்னைக்கு அண்ணனும் வரல. அப்புறம் இப்ப போன் பண்றாரு. அப்புறம் நான் போயிட்டாருனா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பி விட்டேன் வீட்டுக்கு. எனக்கு வந்து உடனே போல ஆசையா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு. எங்கமா இருக்க? சார் பஸ்ல தான் சார் உட்காந்துருக்கேன். அப்படியா? ஏன் பேச முடியாதா? சரி இறங்குன்னு பேசுறியா? பேச மாட்டேன். இறங்குன்னு பேசுறேன் சார். வீட்டுக்கு பாப்பா போய் பார்க்க ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு சார். சரி இறங்குன்னு வீட்டுக்கு போற வரையும் பேசு. சரிங்க. மருத்துவர் பெண்ணிடம் அத்துமீறி பேசியதாக கூறப்படும் ஆடியோவில் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவர் குரல் பதிவுதானா என்பது குறித்து விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும்.